பங்கு சந்தையில நிறைய பங்குகள் இருக்கு. அவங்களுடைய கோர் பிஸ்னஸோட வேல்யூவை விட அவங்களோட கேஷ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹோல்டு வந்து அதிகமாக இருக்கும். கேஷ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டு வந்து கோர் பிஸ்னஸை ஓவர் ஷேடோ பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சந்தை மூலதனம் 5000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேஷ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல 2500 கோடிக்கும் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மோட் இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. எப்போ நமக்கு பணம் தேவையோ ஈஸியாக டெப்ளாய் பண்ண முடியும். இன்னைக்குடைய காணொலியில அந்த மாதிரி 3 கேஷ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவி நிறுவனங்களை பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற நிறுவனம் சன்ஃபிளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சன்ஃபிளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்து 1984 ஆரம்பிச்சாங்க. சன்ஃபிளாக் குரூப்போட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் ஆப்ரேஷன்ஸ் 1989 ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்பிரிங் ஸ்டீல் ப்ரொடியூசரா. ஆனா இன்னைக்கு இந்த நிறுவனம் கார்பன், அலாய், மைல் ஸ்டீல், ரோல்டு ப்ராடக்ட்ஸ், பில்லட்ஸ், இன்கட்ஸ், அப்புறம் பிரைட் பார்ஸ் எல்லாம் தயாரிப்பு செய்யறாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பிரைமரியா ஆட்டோமோட்டிவ் துறையில டிரான்ஸ்மிஷன் கியர்கள், தண்டுகள், தாங்கு உருளைகள், வெளியேற்ற அமைப்புகள் இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது. கிளையண்ட் வந்து இந்தியன் ரயில்வேஸ், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ், அப்புறம் லார்ஜ் ஓஎமான டிவிஎஸ், மாருதி சுசுகி, ஃபோர்ட், அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள். பங்களிப்பு வந்து டாப் 10 கஸ்டமர்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 25-30% இருக்கு. இந்த நிறுவனத்தோட உற்பத்தி திறன் 7.5 lakh TPA. நவீன ஒருங்கிணைந்த ஆலை இருக்கு மகாராஷ்டிரால. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக நம்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். சன்ஃபிளாக் அயர்னோட கரண்டாக இருக்கிற சந்தை மூலதனம் 5207 கோடி. கம்பெனி 11.5% ஸ்டேக் வச்சிருக்காங்க லாய்ட் மெட்டல்ஸ்ல. அதோட மார்க்கெட் கேப் 79,269 crores. அதாவது கரண்ட் மார்க்கெட் கேப் வேல்யூ சன்ஃபிளாகோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 8690 கோடி ரீச் ஆயிருக்கு. இது 1.66 முறை அதனுடைய ஓன் மார்க்கெட் கேப்க்கு அதிகம். FY25 படி பார்த்தோம்னா அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 71% அந்த கம்பெனியோட டோட்டல் பேலன்ஸ் ஷீட்ல இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதனுடைய லாய்ட் மெட்டல்ஸ் என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நிறுவனம் வந்து ஸ்பாஞ்ச் அயன்ல ஆப்ரேட் பண்றாங்க. மின் உற்பத்தி அப்புறம் சுரங்கத்துல இருக்காங்க. அவங்களுடைய நிலக்கரி தேவைகள் எல்லாம் கேப்டிவ் மைன்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. கடந்த 3 வருட ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமான விற்பனை வளர்ச்சி 113%, லாப வளர்ச்சி 114%, ROE 46% இருக்கு. ரொம்பவே மேசிவான நம்பர். FY26ல இந்த நிறுவனம் கேபெக்ஸ் வந்து 6000 கோடி பிளான் பண்ணிருக்காங்க உள் திரட்டல்கள் மூலமா. இது வந்து அதனுடைய FY25 ரெவென்யூவான 6721 crores-க்குள்ளே வருது. அடிஷனலா அவங்க வந்து அக்விசிஷன் பண்ணலாம்னு இருக்காங்க. திரிவேணி எர்த் மூவர்ஸ், இது அண்டர் வேல இருக்கு. இது நடந்ததுன்னா மாசிவ் பொட்டன்ஷியல் அவங்களுக்கு கிடைக்கும். மான்சூன் இம்பாக்ட் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். அதனுடைய சப்போர்ட் வந்து வெளியேற்ற குழாய்களை சப்போர்ட் பண்ணும். அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம இப்ப மறுபடியும் சன்ஃபிளாக் நிறுவனத்துக்குள்ள வரலாம். FY25ல வருவாய் வந்து 3536 கோடி, 3.5% ஒரு வருடத்துக்கும் வளர்ச்சி கொடுத்திருக்கு. FY24ல பிளாஸ்ட் ஃபர்னேஸை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. அதனால வால்யூம் இம்பாக்ட் ஆயிருக்கு. இதனுடைய எஃபெக்ட் வந்து FY25லும் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ டாப் லைன் growth வந்து சப்டியூ ஆயிருக்கு. எக்ஸாக்ட் ட்ரெண்டும் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது இயக்க லாபத்தில் பார்த்திருக்கோம். இது 3.73% அதிகமாயிருக்கு, 389 crores அப்ராக்சிமேட்டா. பிரைமரியா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸும் வந்துட்டு 3.5% அதிகமாயிருக்கு. ஸோ இயக்க லாபம் வந்துட்டு அதே ரேட்ல தான் இருந்திருக்கு. நிகர லாபம் 12.5% அதிகமாயிருக்கு, 162 கோடியா. அதர் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் 7% டிராப் இருக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்ல. இந்த நிறுவனத்தோட growth அவுட்லுக் பார்த்தோம் அப்படின்னா மேஜரா விசிபிளா நமக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் எதுவும் இல்லை. கம்பெனி வந்துட்டு டைவர்சிஃபை பண்ணலான்னு இருக்காங்க. ஆட்டோமொபைலையும் தவிர வேற துறைகள்ல, விண்வெளி துறை, பாதுகாப்பு அமைப்புகள், அணு மற்றும் வெப்ப ஆற்றல் துறைகள்ல. ஃபார் எக்ஸாம்பிள், சன்ஃபிளாக் வந்து 25 year பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க சன்ஷியர் எனர்ஜி கூட 11 megawatt கெப்பாசிட்டிக்கு. இந்த டீல் மூலமா இந்த நிறுவனம் 26% சன்ஷியர் எனர்ஜில ஸ்டேக் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா சன்ஃபிளாகோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாய்ட்ல 4.5% லாஸ்ட் இயர் விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதிகமாயிருக்கு. அடிஷனலா இந்த நிறுவனத்தோட நிகர பண நிலை வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கு. 182 கோடியா இருக்கு FY24ல, 93 கோடியா FY25ல கம்மியாயிருக்கு. 23% CFO டிக்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸ் வந்து 3x இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பண மாற்ற சுழற்சி வந்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. குறைந்த செலுத்த வேண்டிய நாட்கள் அப்புறம் அதிக சரக்கு நாட்கள் இருக்கிறதுனால ஓவராலா கம்பெனியோட ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்டுது. அது கூட சேர்ந்து சில ரிஸ்க்கும் இருக்கு. இந்த நிறுவனம் அதனுடைய மூலதன பொருட்களை மோஸ்டா இம்போர்ட் பண்றாங்க. ஃபெரோ அலாய்ஸ், அப்புறம் கோக்கிங் கோல். ஸோ ஃபாரெக்ஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்லைன்னா கமாடிட்டி பிரைஸ்ல ஏதாவது பிரச்சனை நடந்தா அவங்களுடைய மார்ஜின்ஸ்ல பிரஷர் இருக்கும். ஆப்ரேட்டிங் சைக்கிள் வந்து ஆல்ரெடி 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா ஹை வேல்யூ சூப்பர் அலாய் ப்ராடக்ட் உங்களுக்கு ஆர்டர் வந்ததுனால. ஸோ லாங்கர் இன்வென்ட்ரி ஹோல்டிங் சைக்கிள் இருக்கும். அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் மைத்தன் அலாய். மைத்தன் அலாய் லீடிங் ஃபெரோ அலாய் தயாரிப்பாளராக இருக்கிறாங்க. பல்கா வந்து ஃபெரோ அலாய் ப்ரொடியூஸ்
பண்றாங்க. 3 மெயின் ஃபெரோ அலாய் என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபெரோ மேங்கனீஸ், சிலிகோ மேங்கனீஸ், அதுக்கப்புறம் ஃபெரோ சிலிகான். இந்த உலோக கலவைகள்லாம் பிரைமரியா வந்து வலிமை, ஆயுள் மற்றும் அரிப்பு எதிர்ப்பு பண்புகளை எஃகு உற்பத்தியில வந்து மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த நிறுவனம் வந்து இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 3.3 லட்சம் எம்டி இருக்கு. மேஜர் கிளைண்ட் செயில், டாடா ஸ்டீல், JSW. ரிப்பீட் கிளைண்ட் தான் வந்து 75% அவங்களோட கஸ்டமர் பேஸ்ல இருக்காங்க. இந்த நிறுவனம் வெறும் ஃபெரோ அலாய் தயாரிப்பு மட்டும் பண்றது இல்ல, பட் ஆக்டிவா வந்து காற்றாலை மின் உற்பத்தி, அது மட்டும் இல்லாம கேப்டிவ் மின் நிலைய செயல்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அடிஷனலா மேங்கனீஸ் பேஸ்ட் ஃபெரோ அலாய்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் தயாரிப்பாளரா இருக்காங்க. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம ஒரு நிறுவனத்தோட நம்பர்ஸை பார்த்தே ஆகணும். கம்பெனியோடைய சந்தை மூலதனம் 3559 கோடி. FY25ல மைத்தன் அலாய்ஸ் வந்து 3056 crores இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் 59 crores பணத்திற்கு சமமானவையிலையும் வச்சிருக்காங்க. ரெண்டும் சேர்ந்து 87% மார்க்கெட் கேப் வருது. இந்த நிறுவனத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே அக்ரெசிவா இருந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1788 கோடியா இருந்திருக்கு FY25ல. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 18 times 1000 crore சர்ஜ் ஆயிருக்கு மார்ச் 2025ல. இதுல ஷேர்ஸ் NSE இந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 1700 crores இருக்கு FY24ல, 1980 crores மாறிக்கு FY25ல நிறைய துறைகள்ல. FY25ல இந்த நிறுவனம் வந்து நிறைய லிஸ்டட் நிறுவனங்கள்ல ஸ்டேக்ஸ் அக்வயர் பண்ணிருக்காங்க. NSE, பவர் ஃபைனான்ஸ் கார்ப், அதுக்கப்புறம் வந்து பிரசன்ட் வேல்யூ அப்ராக்சிமேட்டா 1205 crores இருக்கு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 62% இந்த நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை கவர் பண்ணுது. கரண்ட் முதலீடுகள் என்னெல்லாம் ஆஸ் ஆஃப் FY24னு இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை இப்ப நம்ம பார்க்கலாம். FY25ல நிறுவனம் வெறும் 4.6% அப்டிக் சேல்ஸ்ல பார்த்திருக்கு. பட் ரெவென்யூ வந்துட்டு FY23 லெவல்ஸ்க்கும் கம்மியா தான் இருந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா லார்ஜா அலாய் பிரைசஸ் வந்து லாஸ்ட் இயர் ஃபால் ஆயிருக்கு. விற்பனை வால்யூமும் 5% கம்மியா இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸும் 8%ல இருந்து 4% கம்மியா இருக்கு. FY25லயும் இது ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு. பாசிட்டிவ் சைட் பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 52% அதிகமாயிருக்கு. மார்ஜின் 7ல இருந்து 10% அதிகமாயிருக்கு. எப்படி நடந்தது? எக்ஸ்பென்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருந்திருக்கு. எஸ்பெஷலி காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட், அதுக்கப்புறம் எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து 6%ல இருந்து அப்புறம் 18% டிக்ளைன் காமிச்சிருக்கு. சரிங்களா? ரியல் கேம் சேஞ்சர் வந்து அதர் இன்கம் தான். 10x சர்ஜ் ஆயிருக்கு கடந்த 2 வருடமா. ரீவேல்யூவேஷன் அப்புறம் கெயின்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல. FY25ல அதர் இன்கம் டபுள் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 80% அதிகமாயிருக்கு ஒரு வருஷத்துல. 631 கோடி. சேல்ஸ் growth மியூட்டடா இருந்தாலும் இந்த அதர் இன்கம்னால அதிகமாயிருக்கு. growth அவுட்லுக் பார்க்கலாம். இந்த நிறுவனத்துக்கு மேஜரா கெபெக்ஸ் பிளான் இல்ல. FY25 to 27 வரைக்கும் 50 crore வந்துட்டு அலாட் பண்ணிருக்காங்க. புதுப்பிக்க ஆற்றல் திட்டங்களுக்காக. இது வந்துட்டு உள் பணப்புழக்கம் மூலமாவே ஃபண்ட் பண்ணிக்கிறாங்க. இது கூட சேர்த்து February 2025ல பிரினிஹாட்ல இந்த யூனிட் வந்து டெம்பரரியா ஷட் டவுன் பண்ணாங்க MSPCB கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ்னால. பட் ஆபரேஷன்ஸ் வந்து இந்த ஷட் டவுன் பண்ணதை ரத்து செஞ்சு மார்ச் 2025ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரியல் எஸ்டேட் குள்ளேயும் வெஞ்சர் பண்ணிருக்காங்க. February 2025ல மைத்தன் வந்து 73 கோடிக்கு எலாய்ஸ் பில்டர்ஸ் கூட ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. May 2025ல ஒரு அக்ரி அண்ட் ரியல் எஸ்டேட் சப்சிடரி வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. 356 நிறுவனங்களுக்கு இடையான கடன் முயற்சிகளுக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா இந்த நிறுவனம் வந்து நல்லாவே முதலீடுகள் பண்ணிருக்காங்க. நிதி அடிப்படையிலான பணி மூலதன வரம்பு பயன்பாடு 28% தான் இருக்கு. 12 மாசம் அக்டோபர் 2024 வரைக்கும் பார்த்தோம்னா, அதாவது கம்பெனியோட பிளான் ஃபியூச்சர் கேபெக்ஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு நல்லாவே வந்துட்டு ஹெட்ரூம் இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா FY25ல ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் 40 times அதிகமாயிருக்கு. இன்வென்டரி லெவல்ஸ் 3 டைம் அதிகமாயிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரிஸ் ஆன இந்த எலாய்ஸ் பில்டர்ஸ் அப்புறம் மைத்தன் ஃபெரஸ் எல்லாம் வந்துட்டு கன்சாலிடேட் பண்றதுனால ஸ்டாண்ட் அலோன் இன்வென்டரி அமௌண்ட் 582 கோடியில இருந்து 1085 கோடியா கன்சாலிடேட்டட் லெவல்ல இருக்கு. பாரோயிங்ஸ் பத்தி பார்த்தோம்னா கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 40x, அதாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் 40 times EBIT மேல பார்த்தோம்னா கவர் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 20x தான். கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்துட்டு 61% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்டர்னல் பிக்சர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாவே இருக்கு. CFO வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா. CFO by EBITDA ரேஷியோ வந்து -3.5ல இருந்து 0.28 இருக்கு. அதாவது கம்பெனி அதனுடைய எபிட்டாவை கேஷா மாத்துறாங்கன்னு காட்டுது. இது வந்து வர்க்கிங் கேபிட்டல் வந்து நல்லா இருக்குன்னு காட்டும் இந்த மாதிரி ஹெவி மெஷினரி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெட்ரிக். வர்க்கிங் கேபிட்டல் ஹெவியா இருக்கிற வணிகங்கள், இந்த மைத்தன் அலாய்ஸ் மாதிரி வணிகங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் மெயினா வந்துட்டு சிக்னிஃபிகண்டா ரிசீவபிள்ஸ் 8.4x ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. வர்க்கிங் கேபிட்டல் 84% அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து
பேயபிள்ஸ் வந்து பாசிட்டிவ் அவுட்கம்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து 591 கோடி ட்ராப் ஆயிருக்கு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால. இந்த கம்பெனி ஃப்ரெஷ் பாரோயிங் இன்ஃப்ளோவான 568 crores பார்த்துருக்காங்க. இன்வென்ட்ரிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்வென்ட்ரி டேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.7x. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் 188 டேஸ்லேருந்து 374 டேஸாக வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு காட்டுது இந்த ஒர்க்கிங் கேபிட்டலில். ரிஸ்க் என்னன்னு பார்க்கலாம். மேங்கனீஸ் அலாய்ஸோட ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு, ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்ஜினில் ப்ரெஷர் இருக்கும். பவர் காஸ்ட் பர் டென்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாரிஃப் ரிவிஷன்னால, ஃபியூவல் அண்ட் பவர் பர்ச்சேஸ்மெண்ட் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னாலையும். இந்த ட்ரெண்ட் வந்து ஃபியூச்சர்லையும் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் பிரஷர் அதிகமாகவே இருக்கும். அடுத்த நிறுவனம் ஆயில் இந்தியா லிமிடெட். இது ஒரு இன்டெகிரேட்டட் எனர்ஜி பிஎஸ்யூவா இருக்கு. க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளரேஷன், தயாரிப்பு செய்யறது, ப்ரொடக்ஷன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்பிஜி ப்ரொடக்ஷன், ஆயில் அண்ட் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரினியூவபிள் எனர்ஜி ஜென்ரேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. 2023 இந்த நிறுவனம் மகாரத்னா ஸ்டேட்டஸ் அடைஞ்சது. கன்சாலிடேட்டட் லெவல்ல அதனுடைய சப்சிடரி நுமலிகார் ரிஃபைனரி வந்து 25,147 கோடி டவுன் ஸ்ட்ரீம் ரெவன்யூல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, ஆல்மோஸ்ட் 54%. மேஜரா வருவாய் வரது க்ரூட் ஆயில் 15,740 கோடி, நேச்சுரல் கேஸ் 5,514 கோடி, மீதி கான்ட்ரிபியூஷன்ல கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. இந்தியாவுடைய பைப்லைன் நெட்வொர்க் 1200 கிலோமீட்டருக்கும் அதிகம். இதுதான் ஏசியாவுடைய பழைய மற்றும் அருமையான பைப்லைனா இருக்கு. இன்டர்நேஷனலா ஆயில் இந்தியா வந்து டைவர்சிஃபைடா அசெட் வச்சிருக்காங்க 7 நாடுகள்ல, ரஷ்யா, மொசாம்பிக்கும் இன்க்ளூடட். இந்த நிறுவனத்துடைய ஃபைனான்சியல்ஸை இப்ப பார்க்கலாம். இந்த நிறுவனத்துடைய சந்தை மூலதனம் 71,668 கோடி. சரிங்களா? கேஷ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து அது சேர்த்தோமா மட்டுமே 38,810 கோடி, 55% சந்தை மூலதனத்துல இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் முதலீடுகள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். பெரிய முதலீடு இருக்கிறதுலேயே 5.16% IOCL 10,343 கோடி வருது. ஓகேங்களா? கம்பெனியுடைய ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் வந்து equity மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 20,236 கோடியா வருது. ஐஓசிஎலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். 5 வருட விற்பனை ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் 9%. ஆனா FY25ல இந்த நிறுவனம் ரெக்கார்ட் சேல்ஸ் வால்யூமா 100.29 MMT, பைப்லைன் த்ரூபுட் வந்து 100.5 MMT, 100 MMT மார்க்க முதல் தரமா கிராஸ் பண்ணிருக்காங்க. 5 வருடமா லாபத்தோட ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் 23%. இவங்க என்ன எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் வச்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். ஆயில் இந்தியா அதனுடைய ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை 80.8 MMTPA இருந்து 98 MMTPA FY27ல அதிகமாக்கலான் இருக்காங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து அதனுடைய முதலீடுகள், இந்த மார்க்கெட்டிங்ல பண்ற முதலீடுகள், பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பண்ற முதலீடுகளை அதிகமாக்கும். FY26 கேபெக்ஸ் கைடன்ஸ் வந்து 33,494 கோடி. பெட்ரோ கெமிக்கல்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்றாங்க, அப்புறம் ஆல்டர்னேட் எனர்ஜிக்கும் இவங்களோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்காங்க. ஆயில் இந்தியா FY25 ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். FY25ல ஆயில் இந்தியாவுடைய சேல்ஸ் வந்து ஸ்டாக்னண்டா இருக்கு, 36,163 கோடியா. ஒரு மார்ஜினல் டிக்ளைனா தான் இருக்கு, 0.03%. அதனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 10.77% ட்ராப் ஆயிருக்கு. ஏன்னா அதனுடைய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் செலவுகள் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை வந்து ரெவென்யூ க்ரோத்தையும் எக்ஸீட் பண்ணிருக்கு. அதனால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 34%லேருந்து 31% கம்மியாயிருக்கு. அதர் இன்கமோட ரிவர்சல் பார்க்கலாம். ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிவர்சல் இருந்திருக்கு அதர் இன்கம்ல. லாஸ் 566 crores FY24லேருந்து ப்ராஃபிட் 1,666 crores FY25ல. பாட்டம் லைன்ல இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். மார்ஜினல் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் 0.86% கொடுத்திருக்கு. growth அவுட்லுக் பார்க்கலாம். இந்தியாவுடைய ஆயில் அண்ட் கேஸ் தேவைகளுக்கான டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணலான் இருக்காங்க. 90 MT ஆயில் இருந்து 11 MT கேஸா 2040ல. இதை அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக ஆயில் இந்தியா வந்து 15,000லேருந்து 16,000 கெபெக்ஸ் வந்து செலவு பண்ணுவாங்க. இது கூட சேர்த்து 9,133 கோடி நுமலிகார் ரிஃபைனரி எக்ஸ்பென்ஷனுக்கும் செலவு பண்ண போறாங்க. மொசாம்பிக்கியோட LNG ப்ராஜெக்ட் ஆயில் இந்தியா 10% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இது ஜூலை 2025ல ரீஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரிஸ்க் பார்த்தோம்னா ரிசர்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ வந்து டிராப் ஆயிருக்கு 0.97லேருந்து 0.94x. ஸ்லைட் ஷார்ட் ஃபால் காட்டுது நியூ ரிசர்வ் ரிலேட்டட் டு ஹைட்ரோ கார்பன் தயாரிப்பில். சரிங்களா? நியூ கேஸ் பெல்ஸ் வந்து பிரீமியம் ரியலைசேஷன் எதன் மூலமா டிபெண்ட் ஆகும்னா கவர்மெண்ட் அலோகேஷன், அப்புறம் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பான்ஷன் மூலமா. இது வந்து ரெவென்யூ அதிகமாறத கொஞ்சமே கம்மி பண்ணும்னு சொல்லலாம். மார்க்கெட் கரெக்ஷன் வந்துட்டு இந்த ஆயில் இந்தியா இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ கம்மி பண்ணலாம். பொட்டன்ஷியலா வந்துட்டு அதர் இன்கம் நெட் ப்ராஃபிட்ல கொஞ்சம் பிரஷர் கொடுக்கும். இந்த 3 நிறுவனங்களான மைத்தன் அலாய்ஸ், சன்ஃபிளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல், அப்புறம் ஆயில் இந்தியா வந்துட்டு சிக்னிஃபிகண்டா கேஷ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய சந்தை மூலதனத்துல ஒரு பெரிய பார்ட்டா இருக்குன்னு சொல்லலாம்.
சொல்லலாம். எஃபிஷியண்டா இந்த ஃபண்ட்ஸ் எப்படி டிப்ளாய் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களோட வளர்ச்சி இருக்கும். இதுல எந்த நிறுவனம் வந்துட்டு நல்லா பொட்டன்ஷியலாக பிளான் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ராமிசிங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லா பங்குகளும் உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. மறக்காமல் நம்மளோட க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.